உறவுகளுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் இணைந்திருப்பவர் தேவேந்திர சேனா இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கையா. சொல்லுங்க ஐயா. பட்டியல் சாதியினர் தொடர்ந்து அங்கங்கே தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் அங்கங்கே அரங்கேறி வருது. இது எதனால ஐயா? சாதிய வெறிதான். சாதி வெறியோட இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக, அதிலும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் நேற்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கூட மேலப்படாவூர் என்ற ஊர்ல பறையர் சமுதாய மாணவர் ஒருவர் கைகள் வெட்டப்பட்டிருக்கிறார். அந்த கைகள் எதற்காக வெட்டியிருக்கிறார்கள் சாதி வெறிகள் என்று சொன்னால், இவர் புல்லட் ஓட்டியதுக்காக வெட்டியிருக்காங்க. அவ எந்த அளவுக்கு ஒரு சாதி வெறி மண்டையில ஊறி இருக்கு பாருங்க. புல்லட் ஓட்டியிருக்காங்க. என்னங்கய்யா? அது வெட்டுறது காரணமே புல்லட் ஓட்டியதானா? ஆமா ஆமா ஆமா. ஒரு பறையர் சாதியை சார்ந்தவன் புல்லட் ஓட்டுவியா, வீடு கட்டுவியா, நல்லா இருப்பியா, நல்லா வாழ்ந்துருவியா, எங்க முன்னாடி உன்னால வாழ முடியுமா என்கின்ற அந்த சாதி வெறி ஊறி போய் அது இளைஞர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கும் இந்த சாதி வரி கடத்தப்படுவது என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது நினைக்கும் போது நமக்கு மன உளைச்சலாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த சாதி வெறிய வன்கொடுமைகளை மறைத்து விட்டு வேறு மாதிரியாக தான் இன்னைக்கு இந்த அரசுகளும் இன்னைக்கு பத்திரிகை செய்திகளும் இந்த மாதிரி இருக்கும். அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்போ வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வெளிப்படையாக வரும்போது தவிர்க்க முடியாமல் இதெல்லாம் செய்தியாக்கப்படுது. இல்லைன்னா இதை ஊதி மறைச்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வராது. அந்த பர்டிகுலர் மாவட்டங்களை பொறுத்தவரை, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மிக மிக ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில தான் இருக்குது. சாதி வரி ஊறி போன ஒரு மாவட்டமா இருக்குது. இதை அரசு கணக்கிட்டு, அதான் நான் ஏற்கனவே இந்த விஷயங்களை சொல்லிட்டு வரேன். தென் தமிழகத்தை வன்கொடுமை மண்டலங்களாக அறிவித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அரசு அப்படின்ற விஷயங்களை நான் தொடர்ச்சியா பல இடங்கள்ல சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த விஷயம், இந்த மாதிரியான வன்கொடுமைகள் எல்லாம் அதற்கு வலுச்சேர்க்கின்ற விதமாக இருக்குது. இந்த பிரச்சனைகளை அடியோடு அகற்றுவதற்கு, இந்த சாதிய மனநிலைகளை போக்குவதற்கு அரசு முன் வர வேண்டும். சம்பவம் நடந்த உடனே அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை விடுவது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சம்பிரதாயமா தான் இருக்குதே தவிர, அந்த சாதி வரியினுடைய பிரச்சனையுடைய மையம் என்ன, அதை போக்குவதற்கு என்ன வழி, அதை சார்ந்து என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எதிர்கால திட்டத்தின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை. இதுதான் முதன்மையான விஷயம். ஒரு படுகொலை நடக்குதா, அந்த படுகொலை ஒரு மாசம் அது வரைக்கும் போகும். அது ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டோம். வழக்கு பதிவு செய்ய வைக்கிறதே இவங்களுக்கு பெரிய ஒரு மல்லுக்கட்டா இருக்கும். இந்த காவல்துறை அரசுக்கும் பெரிய போராட்டம் நடத்தினா தான் இவங்கெல்லாம் அந்த வழக்கு பதிவு செய்து அது முறையா செய்வாங்க. அப்ப இதெல்லாம் அரசு கணக்கில் கொண்டு இந்த வருங்காலங்களில் இது மாதிரியான வன்கொடுமைகள் நடக்கக்கூடாததற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப சரித்திர பதிவு குற்றவாளிகள் இருக்கிறான். அவன் எப்படி ஒவ்வொரு நடைமுறைகளையும் இந்த காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் கவனித்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான், எங்க போறான் எல்லாத்தையும் இப்ப கவனிக்கிறாங்க. அது போன்று இது போன்ற சாதிய சிக்கல்கள் நிறைந்த பகுதிகளை கணக்கிட்டு அந்த யார் யார் முனைப்பாக அந்த சாதிய வெறிகளில் செயல்படுகிறார்கள், குறிப்பாக இந்த சங்கத்தில், சாதி சங்கத்தில் செயல்படுறவன் தான் நிறைய இந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபடுறான். அப்ப சாதி அமைப்புகளும் அந்த குற்ற செயல் ஈடுபடுறவனை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறது அல்லது அவனை ஜாமீன் எடுக்கிறது போன்ற வேலைகளை சாதிய அமைப்புகள் செய்கிறார்கள் என்பதை இந்த காவல்துறையும் அரசு புரிந்து கொண்டு இது போன்ற அமைப்புகளை கண்காணிக்க வேண்டும். அமைப்புல பணம் வச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சில அமைப்புகள்லாம். நாங்க இவ்வளவு வச்சிருக்கிறோம், அவ்வளவு வச்சிருக்கிறோம், நாங்க உங்களை ஒடுக்கிறதுக்கு தான் வச்சிருக்கணும், பகிரங்கமா சவால் வர்றான். அப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பது என்பதுதான் இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையுது. நாங்க இவ்வளவு பேசுறோம், அமைதியா இருக்கிறாங்க அரசு அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். அப்ப அரசு அவனுக்கு ஊக்கம் அளிக்குதா என்பதை நான் இந்த நேரத்துல கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இது போன்ற அமைப்புகளை கண்காணித்து, அமைப்பில் உள்ளவர்களை கண்காணித்து, அவர்களை குற்றவாளிகளாக கண்காணித்து அவர்களை அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு முன்வர வேண்டும். அவர்கள் மீது
இந்த பிசிஆர் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போன்ற ஒரு கண்காணிப்பு வளையத்தை வந்து அவர்கள் மீது ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம சொல்லிக்கிறது. வெறும் சம்பவம் நடந்த உடனே அதை கண்டிக்கிறோம், அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படி சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை. அதை வந்து இதுவுமே நம்ம மாதிரி இல்லை. சம்பவம் நடக்காத அளவுக்கு பாத்துக்கணும். அதுதானே ஒரு சிறந்த அரசா இருக்க முடியும். கண்டிப்பாயா. நிச்சயமாக. பிசிஆர் வழக்கு பதிவு செய்யலாம் சொல்றீங்க. ஆனா பிசிஆர் வழக்கே வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சில அமைப்பு தலைவர்கள் வந்து கோரிக்கை கொடுக்குறாரு. இதை எப்படியா பாக்குறீங்க? அது வந்து அறியாமையில் பேசக்கூடியதுன்னு நான் சொல்ல வரேன். பிசிஆர் வந்து சட்டம் என்பது பூர்வ குடிமக்களுக்காக போடப்பட்ட சட்டம். அது பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது இந்த நாட்டினுடைய பூர்வகுடி மக்களை பாதுகாப்பதற்காக போடப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை வேண்டான்னு சொல்றவன் முட்டாளா தான் இருப்பான். என்னை பொறுத்தவரை அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு சட்டத்தை பத்தி புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இன்னும் கூட கேவலமா அவனை பத்தி சொல்ல முடியும். இவர்கள் எல்லாம் யாருக்கு வேலை செய்யறான் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டம் வேணான்னு சொல்ல வரலாம். யாருக்கு வேலை செய்யறான் அப்படின்னா, ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு இவன் வேலை செய்யறான்னு அர்த்தம். சட்டம் வந்து பாதுகாக்கத்தானே தவிர, ஒருத்தனை பாதுகாக்கத்தானே தவிர, சட்டம் வந்து இழிவுன்னு சொல்றவன் பரப்புரை செய்யறவன் வந்து எவ்வளவு பெரிய கேவலமானவா இருப்பான். இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். சட்டம் என்பது ஒரு மக்களை பாதுகாப்பதற்கு. இப்போ இந்த மாதிரி வன்கொடுமை நடந்துருச்சு, இவன் வந்து பாதுகாப்பானா? இந்த நாய் பாதுகாக்குமா? இந்த நாய் வந்து அவனுக்கு வந்து உதவி செய்யுமா? நாய் பேசிட்டு வந்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம் இந்த நாய்க. இது மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்து சட்டம் வேண்டாம், மயிர் வேண்டாம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து இனிமே இது பண்ணக்கூடாது. வன்கொடுமை நடக்கும்போது நீ போய் எங்க போய் ஒளிஞ்சுக்கிற? அவனுக்காக வந்து நீ வந்து கூட நிக்கிறியா? அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? சட்டத்தை விட்டு விலகுவோம், சட்டத்தை வந்து வேண்டாம்னு சொல்றவங்க எல்லாம் வந்து அயோக்கியத்தனம். அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இது போன்ற விஷயங்கள்லாம் இனிமே பேசக்கூடாது. பேசினா வந்து அதுக்கான விளைவுகள் வந்து வரும். நான் வந்து சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரி பேசுறவங்க. சட்டம் வந்து பாதுகாக்கதான் மக்களை. கண்டிப்பா. அப்புறம் தமிழகத்துல வந்து தொடர்ந்து அங்கங்கே வந்து இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பொதுமக்களுக்கே ஒழுங்கான பாதுகாப்பு இல்லாத இந்த சூழ்நிலையில வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து உயிர்ப்பிரிவில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டதா ஒரு செய்தி வருகிறேன். அந்த செய்தி எப்படியா பாக்குறீங்க? அது ஒரு ஸ்டண்ட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. நாடக நடிகர், அதான் நடிகர்களுக்கு பாதுகாப்பு, ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பாருங்க, அங்கங்க வெட்டிக்கிட்டு இருக்கான், மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு நடிகரை பாதுகாத்து இவன் என்ன செய்ய போறாங்க? இதெல்லாம் கேவலமா இல்லையா? இதை கேட்கும் போதே, இந்த செய்தியை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு அருவருப்பா இல்லையா? நீ என்ன பாதுகாப்பு கொடுத்து என்ன கிளிக்க போற? அவன் என்ன சாதிச்சுட்டான் இந்த விஜய்ங்கிறவன்? என்ன கொடுமை இது? இதெல்லாம் வந்து நல்ல நடைமுறையே இல்லை. மக்கள் வந்து அன்றாடம் போராடக்கூடியவர்கள் வந்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த புதுக்கோட்டை இதுல சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். ஒரு சமூக ஆர்வலர் கல்குவாரியை எதிர்த்து போராடுறதுக்காக அவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அவரை பாதுகாக்கிறதுக்கு, அது போன்ற சமூக ஆர்வலர்களை பாதுகாப்பதற்கு வக்கில்லாதவர்கள் நடிகரை பாதுகாக்கிறாங்களா? என்னையா இது நாட்டுல நடக்குது? இதெல்லாம் கொடுமையாக இல்லையா? கேட்கும் போதே மக்களை பாதுகாப்பதற்கு நீங்க முதல்ல வாங்க. மக்களை பாதுகாப்பதற்கு இந்த காவல்துறையை வந்து பயிற்றுவீங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். தனிநபரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மக்கள் வரிப்பணத்தை வந்து செலவிடுவது என்பது, இந்த ஒரு அண்ணாமலைக்கும் பாதுகாப்பு போட்டுருக்காங்களா, எஸ்ஐட் பிரிவு பாதுகாப்பு என்னமோ சொன்னாங்க சமீபத்துல தான் நான் பார்த்தேன். எதுக்குங்க உங்களுக்கு மக்கள் வரிப்பணத்தை ஏன் இப்படி வேஸ்ட் ஆக்குறீங்க? ஏன் இப்படி வந்து மக்கள் வரிப்பணத்தை வந்து நாசம் பண்றீங்க? மக்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இது போன்ற விஷயங்கள் பண்ணாலும் பரவாயில்ல. எவ்வளவு வந்து இன்னைக்கு தண்ணி வசதி இல்லாம இருக்கிறாங்க, நிறைய கிராமங்கள்ல சாலை வசதி இல்லாம இருக்கிறாங்க, போக்குவரத்து வசதி இல்லாம இருக்கிறாங்க, பேருந்து உள்ள நுழைய முடியாத அளவுக்கு கூட கிராமங்கள் இருக்கு. பல கிராமங்களில் மின் வசதி இல்ல, மருத்துவ வசதி இல்ல, கல்வி வசதி இல்ல. இது போன்ற ஒரு விஷயங்களை மேம்படுத்துவதற்கு வந்து நீங்க பணங்களை, மக்கள் வரி பணங்களை செலவழித்தால் பரவாயில்லை. யாராருக்கோ வந்து பாதுகாப்புக்காக பணத்தை செலவழிப்பது என்பது, இதெல்லாம் கேட்கும் பொழுதே நமக்கு கோபமாகவும் இருக்கிறது. என்ன வேற ஏதோ சொல்லிட போறேன் அந்த மாதிரி இருக்குது. ஐயா, தேவேந்திர உல வேளாளர் மக்களுக்கு வந்து, அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகள்லயுமே வந்து ஒழுங்கான அங்கீகாரம் இருக்காயா? அங்கீகாரம் எப்படி கொடுப்பான்? எங்க எப்படி கொடுப்பாங்க அங்கீகாரம் உங்களுக்கு?
அதான் உயர்ந்த அதாவது பொறுப்புகள்ல ஃபுல்லாமே கட்சிகள்ல வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களே அதனால. நீங்க எந்த இதுக்கு வரீங்க எனக்கு தெரியுது. இப்ப நடிகர் விஜய் கட்சியில எந்த மாவட்ட செயலாளரும் தேவேந்திர குல வேளாளர் இல்ல அப்படின்ற ஒரு கருத்து வந்து பரவிட்டு வருது. ஆமாய்யா. அப்ப அது வந்து இந்த கட்சி மட்டும் கிடையாது. எந்த கட்சியிலயும் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் அவர்களுடைய நடைமுறை. அப்படி கொடுத்தாலும் அந்த பட்டியல் தொகுதி, அந்த தனி தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதிக்கு உட்பட்டு அந்த பட்டியல் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குங்க. இப்ப தேசிய கட்சியில எடுத்தீங்கன்னா பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா பட்டியல் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு, எஸ்சி பிரிவுன்னு. அதுலதான் வந்து கொண்டு வந்து இவங்களை வைப்பான். அது என்ன அடையாளப்படுத்துற ஒரு அரசியல். நான் அதுதான் வந்து பல இடங்கள்ல சொல்லுவேன். இந்த மாதிரி அடையாளப்படுத்தக்கூடிய அரசியல் என்பது, அதுவும் அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய விஷயம் என்பது வந்து ஏமாற்று வேலை. அது வந்து இந்த பட்டியலின மக்களை ஒரு வட்டத்துக்குள் சுருக்கத்தான் உதவுமே தவிர, அவர்களுக்கு வந்து அவர்களை ஒரு நீண்ட ஒரு இது விஷயங்கள்ல வந்து, அல்லது வந்து ஒரு பெரிய அளவுல அவர்களை முன்னேற்றுவதற்கான வழியாக அது இருக்காது என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நான் வந்து பல இடங்கள்ல சொல்லிட்டு வரேன். அப்ப அவங்களை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்க வச்சு, இதுதான் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக கட்சியாக இருந்தாலும் சரி, இவர்களை வந்து என்ன பண்ணுவான், ஒரு பதவி கொடுத்து என்ன பண்ணுவான், ஒரு ஓரமா வச்சு அமைச்சர் பதவி கொடுத்தா கூட அந்த ஆயுத நலத்துறைன்னு கொடுப்பான். இல்லைன்னா எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு துறையை வந்து கொடுப்பான். அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு எவ்வளவுதான்யா. இந்த ஒரு மா சுப்பிரமணியன் ஒருத்தன் சொல்றான், ஒரு அமைச்சர், அவன் மாண்புமிகு மேயர் என்று பட்டியலினத்தவரை அழைக்க வைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். என்னையா இது கொடுமை. இப்படிலாம் பேசுவதற்குத்தான் இந்த பதவிகளை இவர்கள் வழங்குவார்களே தவிர, அந்த பதவியை கொடுத்துட்டு நாங்கள் பட்டியல் சமுதாயத்தினருக்கு, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு, பறையர்களுக்கு, சக்கிலியர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கிறோம். ஏன்னா அவன்லாம் மனுஷனே இல்லையா இவங்களுக்கு அந்த மூளையில இவங்களுக்கு எப்படி ஏறிடுதுன்னா, இவங்க எல்லாம் மனுஷ பிறவே இல்லை, அவனை கூட்டு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இவர்களுக்கு எண்ணம் வந்து வருது. அது வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த புத்தி, இந்த எண்ணம், சாதி புத்தி எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த கட்சியிலயும் போய் பிரதிநிதித்துவம் கேட்டு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்காத. அங்க போனாலும் உன்னை வந்து கீழ்த்தரமா தான் வச்சிருப்பான், உன்னை எடுபடியா வச்சிருப்பான், உன்னை போஸ்டர் ஒட்ட வச்சிருப்பான், உன்னை அவனுடைய மகனுக்கு, அவனுக்கு பேரனுக்கு, அவன் பேரம்பேத்திகளுக்கு வாழ்க பூஜா தூக்கத்தான் வச்சிருப்பான். அப்ப அப்படி எதுக்கு உனக்கு மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு நான் கேட்கிறேன். பிரதிநிதித்துவம் எனக்கு அந்த கட்சியில கொடுக்கல, எதுக்கு உனக்கு அந்த மானங்கட்ட பொழப்பு, எதுக்கு மானங்கட்டு போய் அதுக்கு அவன்கிட்ட கேட்கிறேங்கிறேன். உனக்காக, உன்னுடைய உரிமைக்காக, உன்னுடைய மாண்புக்காக, உன்னுடைய நலனுக்காக அமைப்புகள், கட்சிகள் இருக்குல்ல. இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு உனக்கு துப்பு இல்ல. நீ போய் அவன்கிட்ட கையேந்து பிச்சை கேட்கிற. திமுக எனக்கு மாவட்ட செயலர் கொடுக்கல, அதிமுகவில் மாவட்ட செயலர் கொடுக்கல, விஜயில மாவட்ட செயலர் கொடுக்கல, சீமான்ல கொடுக்கல, அவன்ல கொடுக்கல. பிச்சை எடுப்பது மாண்பா? இப்படி எல்லாம் கொடுக்கல கேட்கறது ஒரு அறிவு இல்லையா உங்களுக்கு? எத்தனை அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு ஏன் வெளிப்படையாக சொல்லப்போனால், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு ஒரு புதிய தமிழகம் இருக்கா இல்லையா, உனக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, மற்ற இயக்கங்கள் இருக்கா இல்லையா, அந்த இயக்கங்கள்லாம் உன்னுடைய நலனுக்காக எங்கெங்க பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் அங்க இவன் தானே வரான், நம்ம தானே வரோம். இவனை வலுப்படுத்துவதற்கு துப்பில்லை. அந்த கட்சியில அது கொடுக்கல, இந்த கட்சியில இது கொடுக்கலன்னு சொல்லுவது இதெல்லாம் கேவலம். இதெல்லாம் வந்து ஏற்புடையதே அல்ல என்பது என்னுடைய கருத்து. நன்றியா.